தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நான் இன்டர்வியூ 6வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இந்த 6வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக பிசி கேட்டகரிக்கு முதல் படியாக பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து எம்பிசி, அடுத்து எஸ்சி கேட்டகரி, அடுத்து பிசிஎம், இப்படி வரிசையாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி கிடக்கு, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இன்றைக்கி 6வது நாள் கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை நபர்கள் கலந்து கொண்டார்கள் அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்டா வீடியோ நல்லா இருக்கா என்னான்ட்டு நீங்கள் கொடுக்குற லைக்கை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறது பிசி கேட்டகரி. பிசி கேட்டகரியில் டிபார்ட்மெண்ட் வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அதையும் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட், இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் தான் இன்னும் கிடக்குங்க. இது ஒரு குரூப் 2 கேடர் போஸ்டிங். இந்த வட்டம் நான் இன்ட்ரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டே அடியாயிருச்சு. பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 9 இருக்குது, உமனில் 1 இருக்குது. ஓகேங்களா? ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட். இந்த பிகாம் முடித்தவங்க, பிஏ முடித்தவங்க ஏன் இதை எடுக்க மாட்டாங்க என்னன்னு தெரியல. தயவுசெய்து இந்த டிபார்ட்மெண்ட் எடுங்க, இது நல்லா இருக்குங்க. ஆடிட்டர்னால் சும்மா இல்லை. ஓகேங்களா? சூப்பர் டிபார்ட்மெண்ட் இது. அப்புறம் ஏன் நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க? வேண்டாம், மற்றதில் போய் எடுக்கிறதுனால மற்ற கேண்டிடேட்ஸ் கூடிய அந்த ஒரு வேகன்சி கம்மியாகுது. நீங்கள் இதில் எடுத்தீங்கன்னா அதில் உள்ளது அவங்க ஃபில் பண்ணிக்கிறாங்க. இதில் ஒன்லி நீங்கள் மட்டும்தான் ஃபில் பண்ண முடியுதுனால நீங்கள் தயவுசெய்து இதில் எடுங்க. ஓகேங்களா? மற்றவருடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம். ஏன்டா இது அதோட சூப்பர் டிபார்ட்மெண்ட், நீங்கள் தெரிய மாட்டேது யாரும். ஓகேங்களா? இதில் ஜென்ரலில் 122 இருக்குது, உமனில் 50 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 32, உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 13 இருக்குது. அடுத்து ஆடிட் அசிஸ்டன்ட் இன் அக்கௌண்ட் பிரான்ச் ஆஃப் ஹைவே டிபார்ட்மெண்ட், இது பிஎஸ்டிஎம் நம்பர் இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. அடுத்து சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன். பார்த்தீங்களா? தூக்கிட்டாங்க. இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஜென்ரல்லையும் உமன்லையும் தூக்கியாச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குங்க. அடுத்து அசிஸ்டன்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், அது பார்த்தீங்கன்னா இங்கேயும் முடிஞ்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெருக்கி எல்லாம் முடிஞ்சு வச்சுங்க. இது ஃபுல்லாக ரெவன்யூ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 நடக்குது. கோயம்புத்தூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 நடக்குது. கூடலூர் உமன் பிஎஸ்டிஎம் 1 தான் கிடக்கு. கரூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. எல்லாமே பிஎஸ்டிஎம் கேட்டதாங்க. நாகப்பட்டினம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. நாமக்கல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், நீலகிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எல்லாமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருவாரூர் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருச்சிராப்பள்ளி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. வேலூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1. விழுப்புரம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா? விருதுநகர் பார்த்திங்கன்னா அது ஒரு உமன் பிஎஸ்டிஎம் 1 நடக்குங்க. விருதுநகர். அடுத்து பார்த்துங்க அக்கௌண்ட்ஸ் அண்ட் ட்ரெஸரி அக்கௌண்ட்ஸ், இங்கே ஜென்ரலில் முடிஞ்சு வச்சு. இதில் மட்டும் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 19, உமன் பிஎஸ்டிஎம் 8 இருக்குங்க. அடுத்து பாருங்கள் எல்லாம் முடிச்சு. லா டிபார்ட்மெண்ட் கூட முடிஞ்சுங்க. தூக்கிட்டாங்க பாருங்கள் லா டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், எம்காம் முடித்தவங்களுக்கு 1 இருக்குது ஜென்ரலில். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, ஏன் இந்த செக்ரட்டரி எடுக்காமல் இருக்காங்கிறதுல அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் தான், யாருனாலும் எடுக்கலாம். ஓகேங்களா? இது ஒன்லி செக்ரட்டரி எடுத்துட்டாங்க, ஃபுல்லாக காலியாச்சு. பிஎஸ்டிஎம் மட்டும் இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. அசிஸ்டன்ட் செக்ரட்டரி லா டிபார்ட்மெண்ட், இது ஒன்லி பார்த்திங்கன்னா லா முடித்தவங்க மட்டும்தான் எடுக்க முடியும், பிஎல். அதுக்கடுத்து இது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1 இருக்குங்க. டிஎன்பிஎஸ்சி அதுவும் முடிஞ்சு, அசிஸ்டன்ட் முடிஞ்சு. ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. அடுத்து கிரேட் 2 டவுன் பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. எல்லாம் பிளாங்காக நிற்கிது பாருங்க. கிருஷ்ணகிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பல்காக ஒருத்தங்க நிற்கிறாங்க பாருங்க, பல்காக நிற்கிறாங்க. பிரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைன் டிபார்ட்மெண்ட், ஜென்ரலில் 6, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 32, உமனில் ஒரு 12, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 8, உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஜென்ரலில் 75, உமனில் ஒரு 29, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 19, உமன் பிஎஸ்டிஎம் 8. ஓகேங்களா?
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டும் அடி ஆயிடுச்சு. டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்லைங்க. டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2, ரிஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அரியலூரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, ஈரோட்டில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, கன்னியாகுமரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, கிருஷ்ணகிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா. இவங்க எல்லாமே தொடச்சி எடுத்துட்டாங்க. திருவள்ளுவர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, விருதுநகர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, சென்னை ஹெட் ஆஃபீஸ் இது ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் அது ஒன்று கிடக்குங்க. அப்படியே ஜென்ரல் 5, உமனில் ஒரு 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. லேபர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் நாளைக்கு முடிச்சிருவாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் விங் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 21, உமனில் 8, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குங்க. அடுத்து ஹைவே டிபார்ட்மெண்ட்டும் அடிச்சு தூக்கிட்டாங்க. ஹைவேலாம் கிடந்துச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொன்னேன், நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சல்லுன்னு தூக்கிட்டாங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 7, உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குங்க. இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜன் அதுவும் முடிஞ்சிச்சு. இந்து சமய அறநிலைத்துறை முடிஞ்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 7, உமன் பிஎஸ்டிஎம் ஒரு 4 கிடக்குங்க. என்சிசி கிடக்குங்க. இங்கே ஒருத்தர் பல்காக அங்கே உட்காந்துருக்காங்க, கூட்டமாக தான் உட்காந்துருக்காங்க. என்சிசியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ஒரு 4, உமனில் ஒரு 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் 62, உமனில் ஒரு 26, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 17, உமன் பிஎஸ்டிஎம் 6. சோசியல் டிஃபென்ஸ் ஜென்ரலில் 5, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஃபாரஸ்ட் இவன் ஒருத்தன் அப்படியே கிடைக்கும். இது நாளைக்கு ஃபாரஸ்ட் எடுத்துருவாங்க. ஜென்ரலில் ஒரு 8, உமனில் ஒரு 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அர்பன் லேண்ட் டேக்ஸ் அண்ட் லேண்ட் சீலிங் ஓகேங்களா. இது வந்து உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அதுக்கு ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா. ஜென்ரல் 4, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து செரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர் பாருங்கள். செரிகல்ச்சரில் ஜென்ரல் 2 அப்படி போச்சு. ஜென்ரலில் 2, உமனில் 1 இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. ஓகேங்களா. சுகர் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 1 இருக்குங்க. செங்கல்பட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ராணிப்பேட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருப்பத்தூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கள்ளக்குறிச்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. மயிலாடுதுறை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எல்லாமே பிஎஸ்டிஎம்மில் தாங்க கிடக்கு. பிஎஸ்டிஎம் நல்ல சான்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, திருப்பத்தூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, செங்கல்பட்டு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, கள்ளக்குறிச்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 எல்லாமே ஜென்ரல் பிஎஸ்டிஎம் தான். உமன் ஃபுல்லாக அந்த இதை ஃபுல்லாக தூக்கிட்டாங்க போல். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது நாட்டு தெரியல. சோசியல் வெல்ஃபேர் பார்த்திங்கன்னா அதுவும் தூக்கிட்டாங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. எங்கிட்ட எல்லாமே பிளாங்காக கிடக்குங்க. ஓகேங்களா. டோட்டலாக இன்னும் ஜென்ரலில் 349 இருக்குது, உமனில் ஒரு 140 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 195 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 74 இருக்குது. ஓகேங்களா. பிசி கேட்டகரிக்கு உள்ளதாங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அதாவது எத்தனை பேர் இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க அதை வச்சு இன்றைக்கி ஒரு இது போட்டிருந்தேன். என்னண்டா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வரை வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. வெள்ளிக்கிழமை வரை வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது 213 போட்டிருந்தாங்க. நாளைக்கு புதன், அடுத்து வியாழன், சொல்ல முடியாது, ஒரு நாளைக்கு 100 பேர் வந்தாலும் அடிச்சு போடுவாங்க. அப்படி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. வெள்ளிக்கிழமை வரை இருக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. மகிழ்ச்சியான செய்தி. பிசிக்கு சரி, எம்பிசிக்கு சரி, எஸ்சி கேண்டிடேட் திங்கக்கிழமை வரையும் இருக்கும். ஓகேங்களா. அதனால் யாரும் பயப்பட வேணாம், கட்டாயம் கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க. ஓகேங்களா. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் டிபார்ட்மெண்ட் பற்றி தெரியணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 9:30 போல் ஒரு லைவ் ப்ரோக்ராம் போடுவோம். ஓகேங்களா. ஓகே. அப்படியே பக்கத்தில் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. யாருமே தட்டி விட மாட்டேறீங்க. ஒரு லைக்கை ஒன்று தட்டி விடுங்க. இந்த வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்ன ஏதுன்னே தெரியலை. ஓகேங்களா. உங்களுக்காண்டி தான் நாங்கள் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு உடனே போட்டு விடுறோம். ஓகேங்களா. ஓகே. நன்றி. வணக்கம்.